எனக்கு ஒரு பிரமாதமான யோசனை. என்ன, இங்க ஒரு ஓட்டை கொடுங்க, இன்னொரு ஓட்டை இங்க போடுங்க, மூச்சு விடுறதுக்கு ஒரு ஓட்டை இங்க ஓட்ட ஓட்டிங்களா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே பெர்மனன்ட் ஹெல்மெட் மாதிரியே இருக்கட்டும். எனக்கு ஒரே ஒரு பைக் வாங்கி கொடுங்க, அது ஓட்டிக்கிட்ட மெட்ராஸ் போய் சேர்த்துறேன். என்ன சொல்றீங்க சார்? ஒரு ஐடியா. என்ன? தீபாவளி ஞாபகம் இருக்கா? பொங்கலுக்கு முன்ன வருமே அதானே? அதேதான் சார். அதுக்கு என்ன இப்பவே வேணுமா? சும்மாரியா? ஐயோ, பட்டாசா? பட்டாசா? நீ ஏற்பாடு பண்ண, நீ ஏற்பாடு பண்ண. இப்படி பயப்படுறாங்க? தேங்க்யூ வெரி மச். யோ, இங்க வாயா. அம்மா, என்னையா நடக்குது? பூஜை நடக்குதுமா. பூஜையா? என்ன பூஜை? ஐயப்ப பூஜை. கொஞ்ச நேரத்துல பஜனையா நடக்க போகுது, பாட்டெல்லாம் பாட போறாங்க. ஓ, கடவுளே இல்லன்னு சொல்ற, என் வீட்லயே பூஜையா? உங்க ஐயப்பன் பவரை புரிஞ்சிக்காம பூஜையில நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல. உங்க ஐயப்பனோட பவர்ல ஒரு விஷயம் எனக்கு கிளாரிஃபை ஆச்சு. என்ன? எவ்வளவு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாலும் இன்னும் மேனுவல் ரிதம்ஸ்க்கு தான் பவர் ஜாஸ்தி. சாரி ஃபார் ஸ்பிளிட்டிங் தி சீன்ஸ். பூஜையில கலந்துட்டு இருக்கீங்க, போய் சாப்பிட்டு போங்க. எங்க இல்லையா? உள்ள இருக்கு. பூஜையில புளியோதரை சாப்பிட்டா புண்ணியம் சொல்லுவாங்க. கம் 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 கம். குட் மார்னிங் மேடம். ஹெலிகாப்டர்ல போற அளவுக்கு உனக்கு வசதி இருக்குதுன்னு தெரியுங்க. அப்படியே மங்கா தாடுறீங்க கிட்ட வந்து மாங்குன்னு போஸ் கொடுக்குறியாக்கா? நீ தான் ரெஸ்டார்டுங்க முதலாளி மாதிரி தெரியுங்க எங்களுக்கு. கண்ணடிச்சு ஆசையெல்லாம் காட்டாத மணி. ஏய், நம்மால ஏதோ காரியம் ஆகணும்டா. அதான் என்ன ஓனா? எழுந்து வாங்க சொல்றேன். உங்களையே கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஆம்பளைங்க நாம எதுக்கு சும்மா உட்காந்துருக்கோம்? வாங்கப்பா போய் கேட்கலாம். வாங்கப்பா, என்ன சொல்றாங்க கேட்டுருவோமே. என்ன வேணா மணி? முதல்ல என்ன பத்தி ஒரு கேள்வி. நான் அழகா இருக்கேனா? திருப்பதி லட்டு, கடம்பூர் போலி, சாத்தூர் வெள்ளரிக்காய், திருநெல்வேலி அல்வா. சூப்பர் குட். மொத்தத்துல காதலன் படத்துல வர்ற ஹீரோனி மாதிரி இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு கிஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். டோன்ட் கிரை. நோ ரியலி. ரியலி? யா. எல்லாருக்கும் ஆளுக்கு ஆளுக்கு ஒண்ணு. நேசமா வரா சார்? பொய் சொன்னா உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? கரெக்ட். நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? அதோ செடிங்களை எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்கானே ஒரு சாமியாரு. 423. அவனுக்கு கராத்தே தெரியுமா, கங்ஃபூ தெரியுமா, சிலம்பு தெரியுமா, பெரிய பிஸ்தாவா. அவனை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சவால் விடுறான். நீங்க அவனை அடிச்சு தவச்சு காய போட்டீங்கன்னா ஆளாளுக்கு 1 மேடம், லிப் டு லிப். என்ன ஆச்சு உங்களுக்குலாம்? ஓ, டீ வேணுமா? அது நாங்க இங்க விக்கிறது இல்லங்க, அங்கதான் விக்கிறது. மாட்னா உனக்கு குங்ஃபூ தெரியுமாமா? யார் சாமி அது? கராத்தே எல்லாம் தெரியுமாமே? அவர் இந்த ஊர்ல இல்ல சாமி. பெரிய பிஸ்தாவாமே. எது இந்த பாதாம் பிஸ்தாவா? ஏய், கம்பெல்லாம் சுத்த தெரியும்னு சொன்னியா மணி? நமக்கு எதுக்கு காட்ட வம்பு? எனக்கு கறக்கே சரியா வராது. ஏய், பொம்பளை கிட்ட தான் வீரத்தை காட்டுவியா? உங்கள யார் சாமி பொம்பளை? இத பாருங்க, நீங்க சண்டையில வரக்கூடாது. நான் மாலை போட்டுறேன். தர்மராஜன் எஸ்டேட்ல இருந்து பேசுறேன். அதான் எம் தர்மராஜன், அவரோட பொண்ணு வெண்ணிலா பேசுறேன். இங்க எஸ்டேட்ல 4-5 ரவுடிங்க சேர்ந்து ஒரு அப்பாவிய போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரம் இங்க வந்தீங்கன்னா அந்த ரவுடிங்களை அள்ளி போட்டுட்டு போயிடலாம், அந்த அப்பாவியும் காப்பாத்திடலாம். Hello, is it Nankam Hospital? Yeah, right. Do you have an ambulance? Why not? Could you please send it? Where? M. Dharmarajan Estate. Okay, madam. Thank you. Hello, M. Dharmarajan. இல்ல உங்க அப்பா. அப்பா, உங்க மேனேஜர் நான்கம் ஹாஸ்பிடல்ல அடிபட்டு படுத்துட்டாரு. அநேகமா இன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டுட்டு ஓடி போயிடுவாரு.
சீக்கிரம் வேற மேனேஜரை தேடி அழைக்க சார். எங்கம்மா கேச்சுங்க அதோ அங்க. சார் எங்களுக்கு தெரியாது சார் அந்த மேடம் தான் சார் எங்களை அடிக்க சொன்னாங்க அதே மேடம் தான் எங்களுக்கு போன் பண்ணி உங்களை பிடிக்க சொன்னாங்க. வாடா. எங்கம்மா பேசிட்டு அதோ மேடம் லிப்ட் லிப்பா இல்ல முட்டிக்கு முட்டி போடா. ஆளாளுக்கு ஒண்ணு தரேன்னு சொன்னதா ஆளுக்கு ஒரு போலீஸா தானா? இதான் போடா. மணிகண்டா, என் கம்பெனில மேனேஜரா சேர்ந்தவங்க எல்லாம் 3 நாள் கூட தாக்கு பிடிச்சது இல்ல. புத்திசாலிங்க. நீ 30 நாள் தாக்கு பிடிச்சிருக்க. இது பெரிய சாதனை. இது சாதனை இல்ல சார், வேதனை. ஏதோ ஒண்ணு நீங்க வேதனையோட போச்சு. உசுர் மட்டும் ஒட்டிட்டு இருக்கு. நாளைக்கு என் பொண்ணு அதையும் எடுத்துருவா. தயவு பண்ணி இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியூர் எங்கேயா போய் வியாபாரம் பண்ணி போயிச்சுக்கப்பா. இந்த மணிகண்ட மாலையை போட்டு வாக்கு கொடுத்துட்டான், மாத்த மாட்டான். மாத்துன்னு மாத்திருக்காங்க. 4 பேர் இந்த கவுண்டர்ல ஞாபகம் வச்சிருக்கேன். மாற மாட்டேங்கிறிய. நான் எதுக்கு சார் மாறும்? முடியல இல்ல, போயிட. போக சார், நீங்க சரியில்லை. இவ்வளவு பெரிய பேண்டேஜ் சுத்தி இருக்கட, ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா? பிஸ்கட்டா? அல்பம். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கங்க சவ் வீங்க இருக்க, ஒரு சாத்துக்குடி வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா? கடவுளான அடிபட்டு இருக்க, ஒரு ஆரஞ்சு வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா? எலும்பெல்லாம் அடிபட்டு ரொம்ப வீக்கா இருக்கட, கொஞ்சம் குளுக்கோஸ் வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா? நீங்க சரியில்லை சார். ஆனா என் பழைய முதலாளி இப்படி இல்ல. என்ன என் வேலை போன காரணம் நர்ஸ் அவங்க இல்ல, எனக்கு முதல்ல தூக்க மாத்திரை கொடுத்து இந்த ஆளை தூங்க பண்ணு. நாய்வால நிறுத்த முடியாதுங்கிறது கரெக்டா. நான் எப்போ இந்த விஷயத்தை பத்தி பேச வந்தாலும் இவன் வாயை திறக்க விட மாட்டேங்கிறான். ஐயோ, சுண்டு விரல் அடிபட்டு இருக்கு, யாருமே கவனிக்கல. நர்ஸ், இதுக்கு ஒரு பேண்டேஜ். எங்க போறீங்க? கேக்குறல, சொல்லுங்க எங்க போறீங்க? எங்க கிராமத்துக்கு. எதுக்கு? எத்தனை நாளைக்கு தான் வேலையே செய்யாம உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்க முடியும்? நான் என்ன உங்களுக்கு சம்பளமாவா தரேன்? உங்களுக்கு செய்ய வேண்டியது என் கடமை. பத்தல என்ன சொல்லுங்க, இன்னும் தரேன். அது இல்லம்மா, ஏற்கனவே நீ அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க, மேலும் உன்னை தொந்தரவு பண்ண கூடாது. அதுக்காக தான் ஊரை விட்டுட்டு போறீங்களா? இவன் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டாமா? அதுக்காக தானேமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எங்க கிராமத்துல ஏதோ கொஞ்சம் நிலம் இருக்கு, அதை வித்து. வேண்டாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க நினைச்சதை விட நல்லபடியா வாழ வைக்க என்னால முடியும். சொத்து என் பேர்ல இல்லாததுனால தானே இவ்வளவு பிரச்சனை. போச்சுடா, புது பிரச்சனை ஆரம்பிக்க போறாங்க. இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதிட்டீங்களா? நாசப்படுங்க. தாத்தா சொத்து, இத நீ மட்டும் தனியா உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைக்கிறியா? பாரு என்ன பண்றேன்னு. யாரு சொத்தை யார் அனுபவிக்கிறது? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். தாத்தாவோட சொத்து பேத்திக்கு தான் சேரணும். இந்தா அவர் எழுதி வச்ச உயில் புடி. ஆனா நீ எதையும் விற்க முடியாது. அக்கார்டிங் டு தி உயில் நீ முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனும் பொஞ்சாட்டியும் சேர்ந்து போய் கையெழுத்து போட்டா தான் எந்த ஆஸ்தியும் விற்க முடியும். அதுவரை இதே மாதிரி கீழே போடலாம், உடைக்கலாம், நாசம் பண்ணலாம், அதாவது அனுபவிக்கலாம் என்னோட அனுமதியோட. ஏன்னா I am your guardian according to the document. Of course, I am your poor father according to the sentiment. That you leave it. எப்படி அவர் கவுத்து விட்டார் பத்தியா? ஏன்னா அவர் உங்க அப்பனுக்கு அப்பா, என்ன மாதிரி இல்ல, புத்திசாலி. ஐயோ கிழிக்காத. ஐயோ, நான் கார்டியனுங்கிறதுக்கு இது ஒண்ணுதாமா சாட்சி. நைனா, உன் பேத்தி அடிக்க வருது. ஐயோ, ஐயப்பா, ஐயப்பா, ஐயோ, பொக்கையோட பாம்பு. இது பாம் இல்ல, பொக்கே தான். இது பாம்பா? நீங்க இப்ப பாக்குற வெண்ணிலா வேற. இது வரைக்கும் பார்த்த வெண்ணிலா பொய். பேயா? பேய் இல்ல, பொய். நான் தான் நிஜம். வாங்கிக்கோங்க. அதான் உடம்பு பூரா வாங்கிட்டேன், இன்னும் என்ன வாங்குறது? நீங்க சீக்கிரம் குணமாகணும்னு வாங்கிட்டு வந்தேன். இருக்கிற எலும்பெல்லாம் உடைச்சிட்டு இது வேறயா? சரி சரி போங்க. மிஸ்டர் கண்டன். கண்டன் தான் வந்துட்டு போயிடுச்சு. கரெக்ட் மிஸ்டர் கண்டன். அடுத்த ரூம். நீங்க தப்பான ரூமுக்கு வந்துட்டீங்க. என் பேர் மணிகண்டன். மணிக்கு ஆசைப்படாத உங்களை மணிகண்டன் கூப்பிடுறது பாவம். ஐயோ, பேரையும் கட் பண்ணிட்டீங்களா? இல்ல மிஸ்டர் கண்டன். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தீங்க. இல்லதான் இந்த மிஸ்டர் கண்டன். நான் கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ எத்தனையோ பேர் வந்தாங்க.
பண்ணிட்டாங்க. ஏன் எல்லாரும் என் பேங்க் பேலன்ஸ் அழகு அந்தஸ்தை தான் பார்த்தாங்க. ஆனா என் மனசை யாருமே பார்க்கல. காட்டியிருக்க மாட்டீங்க, தெரிஞ்சிருக்காது. அன்னையில இருந்து ஒரு நல்ல மனுஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஐயோ பாவம், யாருது? அப்பதான் நீங்க வந்தீங்க. ஐயோ, நான் வேற வேலைக்கு வந்தேங்க. உங்களை ஐஸ் வாட்டர்ல குளிக்க வச்சப்போ அமைதியா போனீங்களே, அப்ப நீங்க பொறுமைசாலின்னு புரிஞ்சுக்கிட்டு வாய் வரைச்சுக்கிட்டு உடைஞ்சு போன பொருளுக்கு எல்லாம் காசு தர மாட்டேன்னு துடிச்செல்லாம் சொன்னீங்களே, அப்ப நீங்க நேர்மையானவர்னு புரிஞ்சுக்கிட்டு இது பீச்ல முறுக்கு சாப்பிடுறப்போ யாரோ சொன்ன மாதிரி இருக்கே. உங்க அப்பா தான் சொன்னாரு. இது என்ன ஃபேமிலி டயலாகா? இல்ல, அது மட்டும் இல்ல. அப்புறம் வேலை செய்யக்கூடாதுன்னு நான் மிரட்டியும் நீங்க வேலை செஞ்சீங்களே, அப்ப உங்க விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டு மாலை செஞ்ச வேலை நான் ஆள் வச்சு அடிச்சும் நீங்க ஊட்டிய விட்டு போல. உங்க துணிச்சலை புரிஞ்சுக்கிட்டு நொண்டிக்கால வச்சுக்கிட்டு ஓட முடியலங்க. நான் வச்ச எல்லா டெஸ்ட்லயும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்படி பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு நல்லவர் தான் என் கழுத்துல தாலி கட்டணும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்த நொண்டிக்கால வச்சுட்டு குதிக்கவும் முடியாது. என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முடியவே முடியாது. இதுதான் உங்க முடிவா? ஆவாங்க, பின்ன என்ன, எல்லாரும் மனுஷங்களோட தானே வாழ விரும்புவாங்க. கரெக்ட். நானும் மனுஷியா இல்லாம தெய்வம் ஆயிடுறேன். உங்களுக்கும் கோவில் கட்ட போறாங்களா? இல்ல, நான் சாக போறேன். என்ன இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரி வராது. தயவு செஞ்சு இந்த சூசைட் பாயிண்ட் பக்கம்லாம் போயிடாதீங்க. இல்ல, சூசைட் பாயிண்ட்ல விழுந்தா கூட சில சமயம் பொழைச்சுக்கலாம். விழுந்தா எலும்பு கூட தேராத இடம் லாம்ஸ்டர், நான் அங்கதான் போறேன். ஐயோ வேண்டாம், ப்ளீஸ். இது பாருங்க, தயவு செஞ்சு என் பின்னாடியே வந்து என் சாவ தடுத்துறாதீங்க. நோ நோ மேடம், மேடம் நான் சொல்றது ஐயோ, ரொம்ப வீக்கா இருக்க. குளுக்கோஸ் வாட்டர் இருக்கு. மேடம் மேடம் நில்லுங்க மேடம். முதல்ல என்ன மேடம்னு கூப்பிடுறத நிறுத்திட்டு டி வெண்ணிலா நில்லுடின்னு கூப்பிடுங்க. நீங்க அவசரப்பட்டு இனிஷியல் எல்லாம் மாத்திக்குவீங்க. நம்மளால முடியாதுங்க. நில்லுங்க. வேண்டாம் ப்ளீஸ் மேடம். மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் 10 நாள் ரூம் போட்டுட்டு யோசிச்சுட்டு வந்து குதிக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நீங்க புரியாம பேசுறீங்க. நான் ஒரு அனாதை ஏழை. அது மட்டும் ஐயோ பயமா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னது? நீங்க வெள்ளம், நான் உங்களை சுத்தி வர்ற எறும்பு. அட்லீஸ்ட் என்ன விரும்புறேனாவது சொல்லுங்க, என் ஆத்மாவாது சாந்தி அடையட்டும். ஐயோ, நான் உங்களை உண்மையிலேயே விரும்புறேன். ஆனா பயமா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப அடுத்த ஜென்மத்துல வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஜென்மத்திலயுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். இப்படி எல்லாம் நீங்க என்ன பயமுறுத்த கூடாது. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். ஒண்ணு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல நான் சாவணும். ரெண்டும் ஒண்ணு தானே மேடம்? எது? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. ரெண்டும் ஒத்து வராதுன்னு சொன்னேன். நீங்க பாருங்க, வாழ்க்கையில உயிர் ரொம்ப முக்கியம். அது கீழே தள்ளி கொண்டுடாதீங்க. இல்ல, நான் சாகத்தான் போறேன். இப்ப நான் என்ன டயலாக் சொன்னா குதிக்க மாட்டீங்க? என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, அப்ப நான் சாகல. நீங்க ரொம்ப மேல இருக்கீங்க, நான் கீழ் பாட்டம்ல இருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபயர் இன்ஜின் ஏணி வச்சாலும் எட்டாதே. அதே மாதிரிதான் நான் சாகறத நெட்டு புடிச்சாலும் தடுக்க முடியாது. இது நல்ல ஐடியாவா இருக்கே. நான் நெட்டு கொண்டு வரலையே. ஆண்டவா, அவரையாவது காப்பாத்து. மேடம் வேண்டாம். வெண்ணிலா என்னங்க? நான் மாலை போட்டிருக்கேங்க. ஓ சாரி. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க. நான் மலைக்கு போயிட்டு வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன் 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 உடனே கல்யாணத்தை வச்சுக்கணுங்கிறா? ஏன்? கல்யாணம் முடிச்ச கையோட சொத்தை தம் பேர்ல மாத்திக்கணும்னு தான் அடிச்சே உன்னை கைது போட வச்சிருவா பத்திரத்துல. ஐயோ, எனக்கு இந்த சொத்து மேல எல்லாம் ஆசை இல்ல சார். அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கா. அவங்க இல்ல சார், நான் தான் அவங்கள. நீ தான் தேர்ந்தெடுத்தியா? அப்ப உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஐயோ, நான் இந்த மாலை போட்டெல்லாம் சொல்ல முடியாது சார். அதே மாதிரி அவங்களுக்கும் என் மேல அதையும் நான் இந்த மாலை போட்டு சொல்ல முடியாது. மாலை ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது. அவளை நம்பாத, அது வெறும் ஆக்டிங். அப்போ சாக போனது அது ஓவர் ஆக்டிங். என்ன சார் சொல்றீங்க? 5000 அடி மேல நின்னுகிட்டு ஒரு காலை கீழே தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வெண்ணிலா நில்லுன்னு சொல்லனா இன்னொரு காலை கீழே போட்டு விழுந்திருப்பாங்க. ஓஹோ, அதான் சொல்றேன் ஓவர் ஆக்டிங்னு. 5000 அடி என்ன 50000 அடியில கூட கீழே குதிப்பா, ஆனா சாவ மாட்டா. போங்க சார், நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்க. நீ ஒருத்தன் தான் அவளை நம்புவ. சார், எனக்கு புரிஞ்சு போச்சு சார். என்ன? நான் ஒரு சாதாரண வேலைக்காரன் தானே, ஒரு சர்வர் இல்ல. உங்க அந்தஸ்துக்கு என்ன நீங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டா அது உங்களுக்கு தானே அசிங்கம். அதானே அதானே உண்மை. பரவாயில்ல சார். மாப்பிள்ள, உன்னை விட நல்ல பையன் என் பொண்ணு கிடைக்காதியா? தேங்க்யூ சார். ஆனா உன் வாழ்க்கை வீணா போயிட்ட போதுன்னு தான் யோசனை பண்ண. சார், ரிஸ்க் எந்த சார்? ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைப்பேனா? ஐயோ, கல்யாணமான கையோட அவ பிளான் என்னன்னா பத்திரத்துல எல்லாத்தையும் கைத்து வாங்கிட்டு உன்னை வெளியே துரத்தி விட்டுருவா, நீ பிச்சை எடுப்ப.
உன்னோட சேர்ந்து நானும் பிச்சை எடுக்கணும். யார் 2 பேரையும் வெளியே துரத்தி விட்டுருவா. ஜெகஜால ஜித்தி அவ பிளானே உனக்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன், சபரிமலை போயிட்டு அப்படியே போயிரு, திரும்பி வராத, மாட்டிக்காத. இதெல்லாம் எரிச்சா என்னதான் முடிவு? சார் நீங்க ஊட்டில எந்த கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ண போறீங்க? ச்சே! சாவறதுக்கு எந்த இடமா இருந்தா என்ன, எந்த தேதியா இருந்தா என்ன, உடனே ஏற்பாடு பண்றேன். சாமி உடனே வேண்டாம் சாமி, நான் மாலை போட்டிருக்கேன், ஐயப்பன் கோயில் போகணுமே. சாமியே சரணம் ஐயப்பா. ஹரிஹர சுதனே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே பூலோகநாதனே பூமி பிரபஞ்சனே என் குருநாதனே சோக்கரளே. மாமா இந்த நல்ல பெரிய மண்டபமா புக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் நல்லா ஒயிட் கலர்ல இருங்க, அப்பதான் பிரைட்டா. மலைக்கு போகும்போது கொஞ்சம் சாமியை நினைச்சுக்கங்கப்பா. சாமி சொல்லணும். மலைக்கு போகும்போது சொல்லிட்டு போக கூடாது. மலைக்கு போகும்போது சொல்லிட்டு போக கூடாது. சொல்லி வச்சு போலாம். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன சென்டிமெண்ட், என்ன சென்டிமெண்ட்? கோஷம் போடுங்களையா, கல்லு முள்ளும் சாமியே. மாமா தள்ளி விடையா, ஏத்தி விடையா, வேலை ஏத்தி விடையா, வேலை எடையா, புறப்படையா, ஆள விடையா. என்ன கிரீன்ஸ்பா, ஜெயில மட்டும் இந்த கிளைமேட்ல வச்சானுங்கன்னா நான் இன்னத்துக்கு இஸ்க பாக்குறேன். ஐயோ, தமிழ்நாடு போலீஸ் வர வர ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டாங்களே. மெட்ராஸ் விட்டுட்டு ஊட்டியில வந்து கேட்ச் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? மாட்டுவனா நானு? அந்த மாமா தான் கடத்தி வர போறாங்க. புடிச்சா அவார்டு வேற கேட்கறாங்க. தம்பி வர்றாயா, வந்து அவனை பிடிங்க, அவனை பத்தி அப்புறம் பேசலாம். வண்டியா ஏரியா ஏரியா. ஏங்க உங்க பொண்ணுக்கே கல்யாணம் நடக்க போகுது, சந்தோஷமா இல்லாம ஏன் சோகமா இருக்கீங்க? மாப்பிள்ளை நினைச்சவையா சோகமா இருக்குது. மாப்பிள்ள நல்லவர் தானே, அப்பாவியாச்சே. அதனால தான் பொண்ணுகிட்ட மாட்டிக்க போறாருன்னு நினைக்கிறப்ப பொத்துக்கிட்டு வருது போ.